நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மணிப்பூருக்கு செல்லாத குஜராத்துக்கு அனுப்பாத, கும்பமேளால அனுப்பாத மத்திய குழு கரூரில் ஏன் அரசியல் பண்ணுறாங்க, ஏன் இங்கே நேரடியாக வராங்க அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் நான் முதலமைச்சருக்கு கேட்கக்கூடிய கேள்வி, இரவில் நடந்த சம்பவம், திரு விஜய் அவர்கள் வரும்போது ஏன் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அதை கேட்க மாட்டாங்களா முதலமைச்சர்? சரி, அவங்க கேட்குற இடத்துல ஏன் பெர்மிஷன் கொடுக்கல, முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? சரி, யாராக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரும்போது லைட் அணைப்பதும், லத்தி சார்ஜ் பண்ணுவதும், செருப்ப கலத்தை வீசுவதும் என்கிறது அதை முதலமைச்சர் அனுமதிக்கிறாங்களா? சரி, முதலமைச்சர் எப்படி இரவோடு இரவாக எப்படி சம்பவம் நடந்து அரை மணி நேரத்தில் எப்படி புறப்பட்டு வர முடிந்தது? போஸ்ட்மார்டம் எல்லாம் இரவு மாலை 5 மணிக்கு அப்புறம் யாரும் பண்ணக்கூடாது. இரவோடு இரவா 30-40 சடலங்களுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணது எப்படி? 41 இறந்து போனது சரி அப்படின்னு சொல்றாரா? அங்கே நடந்திருக்கு, அதே மாதிரி அங்கே போகலையே அங்கே வரும்னு சொல்லி அதை எதையும் ஒரு முதலமைச்சர் ஒப்பிட்டு பேசுகிறாங்களா என்பதுதான் ஆச்சரியமாகவும் இருக்கு, பரிதாபமாகவும் இருக்கு. தவறு செய்பவர்கள் தஞ்சமடையும் வாஷிங் மிஷினாக பாஜக செயல்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்படி இதுவரையிலும் கிடையாது. தவறு செய்தவர்களெல்லாம் காப்பாற்றுறது நாங்கள் நீதிமன்றமும் கிடையாது, நாங்கள் அரசியல் கட்சி வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. சார், நேற்று நீதிமன்றத்தில் விஜய் மீது கடுமையான தாக்கு இது பண்ணியிருக்காரு ஜட்ஜு, அதை பற்றி என்ன சார் சொல்லுங்க? முக்கியமாக தலைமை பண்பே விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை, நீதிமன்ற கருத்துக்கு நாம் அதை பதில் கருத்தெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது சரியாக இருக்காது. அது வேணால் நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி வந்துடும். நீதிமன்றம் சில நேர்மையான தீர்ப்புகளையும் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. விஜய்க்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இருக்கு, மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்ற பேச்சு இன்னைக்கு வரைக்கும் எழுந்துட்டு இருக்கு சார். அது உண்மையா சார்? இது எப்படின்னா, இதெல்லாம் திமுகவுடைய சதி. இதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு திமுக மக்களுடைய வெகுஜன விரோதியா மாறி இருக்கு, மக்களுடைய நன்மதிப்பை பெரிதும் இழந்திருக்கு. எந்த நேரத்தில் தேர்ந்தாலும் திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்குமாங்கிறதோ தெரியாது. அவங்க இன்னும் அந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி கூட்டணிலாம் முன்னாடி இருந்தது. 2011 மிகப்பெரிய கூட்டணியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வச்சிருந்தாங்க. ஆனால் என்னாச்சு, அன்னைக்கு அம்மா தான் ஜெயிச்சாங்க 2011. அதனால் கூட்டணி பலத்தோடு இருக்கிறோங்கிற ஒரு மாயையை இன்னைக்கு திமுக உருவாக்கிட்டு இருக்கிறது. அந்த மாயையை 2026 தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு வழிவகை செய்த பின்னாடி தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்களை சந்திக்கக்கூடிய இல்லை, ஏற்கனவே எந்தெந்த இடங்களில் தேர்தல் காலங்களில் சில இடங்களிலும், தேர்தல் அல்லாத காலங்களில் சில இடங்களிலும் ஏற்கனவே ஒதுக்கியிருக்காங்க. அந்த இடங்களில் மீட்டிங் போடுவதற்கு எந்த விதமான நெறிமுறைகளும் இது அடங்காது என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி கவர்மெண்ட் ஒரு எஸ்ஓஎஃப் கொடுக்கணும் இருக்காங்க, அதை பார்த்து அதை பொறுத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.